guys. So transient stability, right? Equal area criterion apply பண்ணி critical clearing angle எப்படி calculate பண்றது அப்படினு பார்க்கலாம், right? So அத நம்ம calculate பண்ணனும் அப்படினா we need to keep three equations, right? நான் சொல்லிருந்தேன் first string equation and then dl by dt relation, right? So இந்த dl by dt ல ரெண்டு ஸ்பீட் இருக்கு. One is rotor speed of the synchronous machine, another one is synchronous speed of the synchronous machine. இப்போ என்ன சொல்லுங்க, synchronous machineல ரோட்டரோட ஸ்பீடும் synchronous ஸ்பீடும் எப்படி இருக்கும்? யூசுவலி ஸ்டெடி ஸ்டேட்ல அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கணும். சோ இங்க நான் என்ன சொல்றேன் அப்படினா கேஸ் நம்பர் 1 சிஸ்டம் ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கும்போது the value of rotor speed equal to the value of synchronous speed. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தாங்க அப்படினா what is the value of dl by dt? dl by dt equal to rotor speed minus synchronous speed, right? So that is going to be 0. அப்ப அத அப்படியே செகண்ட் கேஸ்ல அப்ளை பண்ணுங்க. dl by dt 0 ஆகணும் அப்படினா சோ இந்த ஏரியால அப்ப என்ன வரணும்? integral of PA into DL also going to be 0, right? This is called equal area criterion, right? So this is the general formula to calculate the value of area. அப்ப equal area criterion அப்படினா என்ன அப்படினா இந்த total term நம்ம இங்க போட்டுருக்கலையா, இது உள்ள யார் இருப்பாங்க? ரெண்டு பேர் இருப்போம். ஒன்னு மெஷின்ல வந்து சடனா ஒரு ஃபால்ட் நடக்கும்போது ரெண்டு கேसेस நடக்கும், right? For a particular duration your machine is being accelerated. கொஞ்ச நேரம் accelerate ஆகும். அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படினா மெஷின் திரும்ப என்ன ஆகும்னா deaccelerate ஆகும். So machine accelerate ஆகும்போது அது கவர் பண்ற ஏரியாவும் machine deaccelerate ஆகும்போது அது கவர் பண்ற ஏரியாவும் ஈக்குவலா வந்தது அப்படினா அத நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும்? a minus b is going to be 0. That is nothing but equal area criteria. இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி தான் நம்ம we are going to calculate critical clearing angle and the critical clearing time, right? Okay. இப்போ இந்த transient stability analysis வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது we are going to keep some assumptions, right? என்னென்ன assumptions நான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம் அப்படினா first one, so assumption number 1, generator generate பண்ணிட்டு இருக்க ஒரு வோல்டேஜ் எக்ஸைட்டேஷன் இந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ்ட், ரைட்? அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைன் வழியா நம்ம பவரை சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது frequency கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். சோ இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும், ரைட்? அதுக்கு அப்புறம் நம்ம ஜெனரேட்டர் एक्चुअली ரெண்டு டைப் படிச்சிருக்கீங்க, ரைட்? சோ இந்த ரோட்டார் வச்சு நம்ம ஜெனரேட்டர் டூ டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து சாலியன்சி, இன்னொன்னு வந்து சிலிண்ட்ரிக்கல், ரைட்? ஜெனரலாவே என்ன நடக்கும் அப்படினா இப்போ நீங்க சாலியன் போல் சின்க்ரோனஸ் மெஷினை பாத்தீங்கன்னா அப்ப சாலியன்ல நம்ம டோட்டலா ரிசீவ் பண்ற பவர் வந்து ரெண்டு பேர் ஆட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு வந்து உள்ள டெவலப் ஆகிற சின்க்ரோனஸ் பவர், இன்னொன்று ரிலக்டன்ஸ் பவர். இது வந்து சாலியன் போல் மெஷின்ல. சப்போஸ் சிலிண்ட்ரிக்கலா இருக்குது அப்படினா there is only one power, that is synchronous power developed by the synchronous machine, right? இப்போ இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுங்க. சாலியன் போல்ல டெவலப் ஆகிற பவர் is greater than synchronous power, that is cylindrical. cylindricalல டெவலப் ஆகிற பவரை விட சாலியன்ஸ் அதிகமா இருக்கு, கரெக்ட்டா? ஓகே. இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா transient analysis. அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படினா worst case வேணும். அதாவது ஃபால்ட் நடக்கும்போது எதுல வந்து பவரோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா டிக்ரீஸ் ஆகுது அப்படினு செக் பண்ணி பார்த்தோம் அப்படினா cylindrical, right? So to do worst case analysis we are going with the cylindrical machine. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படினா ஆல்டர்னேட்டர் வந்து cylindrical தான் டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அசம்ப்ஷன். அடுத்ததா இந்த processல நடக்கலையா ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர், ஸ்பீட் கவர்னர், இவங்களோட எல்லா ஆபரேஷன்ஸும் இதனால வர சேஞ்சஸ் எல்லாமே நெக்லெக்டட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல, ரைட்? சோ இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் இல்லையா, the transient fault அப்படிங்கிறது யாரால வருது அப்படினு கேட்டா the changes in the value of reactance. yes or no? steady state stability அப்படிங்கிறது யார் டிபெண்ட் பண்ணிருக்கா? the steady state stability limit is depending on the value of ev by x. டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு ஃபால்ட் நடக்கும்போது இந்த ரியாக்டன்ஸ்ல சடனா ஒரு சேஞ்சஸ் வருது. இந்த ரியாக்டன்ஸ் தான் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணுது. ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியும் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியும் அத ரெண்டுமே ஈக்குவல் தானே. இப்போ பவர் வந்து இப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படினா சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறது ஒரு மீனிங், கரெக்ட்டா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம எப்படி கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு இந்த அசம்ப்ஷன் எல்லாமே நாம அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் we will see what will happen. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்கிறேன், ரைட்? கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் கால்குலேட் பண்ணும்போது just we have to apply equal area criterion, அவ்வளவுதான், ரைட்? அதே மாதிரி நான் ஜெனரல் ஃபார்முலா கொடுக்கிறேன், அத அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா நீங்க இத வச்சு கால்குலேட் பண்ணிடலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் I will take a generator, okay? இப்போ இந்த ஜெனரேட்டரோட நான் என்ன பண்றேன் அப்படினா ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைனை கனெக்ட் பண்றேன். இதுல நிறைய கேसेस இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் ஜெனரலா எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம ரிமைனிங் எல்லாம் கொண்டு வந்துடலாம், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இதுல இங்க ரெண்டு சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, இங்க ரெண்டு சர்க்யூட் பிரேக்கர் இருக்கு, ரைட்? சோ இது வந்து லோட், இது ஜெனரேட்டர். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் 1 2 வழியா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படினா பவர் வந்து டெலிவரி ஆயிட்டு இருக்கு P1 P2, ரைட்? இப்போ சடனா என்ன நடக்க போகுது அப்படினா கேஸ் நம்பர் 1, ரைட்? ஃபர்ஸ்ட் ஃபால்ட் எல்லாம் எதுவும் கிடையாது, பவர் வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? சோ அது பிஃபோர் ஃபால்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த கேஸ் நம்பர் 1 பிஃபோர் ஃபால்ட். இப்போ பிஃபோர் ஃபால்ட்ல டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்ன நடக்கும், ரைட்? பிஃபோர் ஃபால்ட்ல என்ன நடக்கும் அப்படினா the value of dl by dt இத எடுத்துக்கலாமா? இத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? omega r minus omega s, rotor speed minus synchronous speed.
பிஃபோர் ஃபால்ட் அப்படினா சிஸ்டம் என்ன ஸ்டேட்ல இருக்கா ஸ்டெடி ஸ்டேட் எந்த சேஞ்சஸ்மே கிடையாது அப்ப ரோட்டாரோட ஸ்பீடும் சின்க்ரோனஸ் ஸ்பீடும் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்ப dl/dt ஓட வேல்யூ 0 கரெக்ட்டா சோ அப்ப மெஷின் வந்து neither accelerated nor deaccelerated ரெண்டுமே கிடையாது ரைட் செகண்ட் கேஸ் இப்போ நீங்க ஸ்விங் ஈக்குவேஷன் எடுத்தீங்க m into d square del upon dt square கரெக்ட்டா equal to what mechanical power minus electrical power இப்போ மெஷின்ல ஆக்சலரேஷன் இருக்குமா இருக்காது ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கு அப்ப மெக்கானிக்கல் பவரும் எலக்ட்ரிக்கல் பவரும் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் இந்த வேல்யூவும் 0 கேஸ் நம்பர் 1 ரைட் அப்ப நீங்க பவரை கால்குலேட் பண்ணீங்க அப்படினா மெக்கானிக்கல் பவர் ஈக்குவல் டு வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் பவர் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் p max 1 into sin del naught இனிஷியல் வேல்யூ இப்போ இதுல இருந்து நீங்க del naught வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னா இனிஷியலி it will become what is that is sin inverse of mechanical power divided by p max that is maximum power maximum electrical power so initial system வந்து எவ்வளவு ஆங்கிள்ல இருக்கு that is initial load angle வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ சடனா மெஷின்ல ஃபால்ட் நடக்குது அப்படினா என்ன நடக்கும் ரைட் let us see இத வந்து இப்போ நம்ம கர்வ் வந்து அப்சர்வ் பண்ணலாம் இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் இனிஷியலா டோட்டலா எவ்வளவு பவர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கு p1 p2 அப்ப the maximum power வந்து let me take curve 1 this is the curve so இங்க தான் வந்து maximum power வந்து டெலிவரி பண்ண போகுது right with respect to del we will draw so that is the power equation இது வந்து இனிஷியலா நமக்கு கிடைச்ச curve இது வந்து நம்ம maximum power டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் சடனா இப்ப டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்ன நடக்குது அப்படினா there is a fault இப்போ இந்த லைன்ல வந்து ஒரு fault நடக்குது இப்போ fault நடக்கும்போது என்ன நடக்கும் that is called during fault let us see case number 2 இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் fault ஆகுது அப்படினா என்ன நடக்கும் during fault case number 2 இப்போ fault நடக்கும்போது என்ன இருக்கு அப்படினா இந்த லைன் வந்து சடனா ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு இப்போ அந்த fault எங்க எடுத்துக்கிறோம் அப்படினா நியர் பஸ் அப்படினா இந்த பஸ் 1 பஸ் 2 ரெண்டு இருக்கு இல்லையா இந்த பஸ்ஸுக்கு நேரா வரை இந்த fault நடந்திருக்கதா நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் ரைட் அப்ப நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துக்கலாமா let us take somewhere here இப்போ சடனா வந்து இந்த இடத்துல fault இருக்குன்னு வெச்சுக்கோங்க ரைட் otherwise we will do one thing மிடில் எடுத்துக்கலாம் கரெக்ட்டா இப்போ மிடில் எடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ரைட் சோ எக்ஸாக்ட்லி at the middle இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனோட மிடில்ல வந்து நடந்துருக்குன்னு வெச்சுக்கோங்க அப்ப மிடில்ல நடந்தது அப்படினா இனிஷியலா இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட டோட்டல் ரியாக்டன்ஸ் வந்து நான் x ன்னு எடுத்துக்கிறேன் அப்ப இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு என்ன வரும் இன்னொரு x இப்போ ரெண்டு பேரும் parallel ஆ இருக்காங்க ரெண்டு லைன் parallel இருக்கு ஈக்குவல் ரியாக்டன்ஸ் இருந்தா டோட்டல் ரியாக்டன்ஸ் எவ்வளவு x/2 சோ அப்ப இனிஷியல் ரியாக்டன்ஸ் இங்க கேஸ் நம்பர் 1 பிஃபோர் ஃபால்ட் ரியாக்டன்ஸ் இஸ் x/2 கரெக்ட்டா கேஸ் நம்பர் 2 டியூரிங் ஃபால்ட் இந்த லைன் வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆயிருக்கு அப்ப ஃபால்ட் நடக்கும்போது இப்போ நீங்க திரும்ப சர்க்யூட்டா வரீங்க அப்படினா ரெண்டு லைன் வரும் பட் இங்க லைன் வந்து இங்க ஃபால்ட் ஆயிருக்கு அப்ப ரெண்டா பிரேக் ஆயிடும் ரைட் சோ இந்த ரெண்டா பிரேக் பண்ணி வரீங்க அப்படினா இது வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் ஆயிடும் நான் ரெண்டா பிரேக் பண்றேன் இதுவும் கிரவுண்ட்ல கனெக்ட் ஆயிடும் கரெக்ட்டா சோ லைன் வந்து இப்படி வந்துரும் எக்ஸாக்ட்டா மிடில்ல தான் ஃபால்ட் ஆயிருக்கு அப்ப ரியாக்டன்ஸ் வந்து எப்படி பிரேக் ஆகும் x/2 இங்க ஒரு x/2 this is x கரெக்ட்டா ஃபைன் சோ ஜெனரேட்டர் இங்க இருக்கு இங்க தான் நம்ம லோட் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஃபைன் அப்ப இப்போ என்ன நடக்கும் இப்போ லோடுக்கு நம்ம பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரியாக்டன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க we have only x ஏன் இந்த x/2 டிரான்ஸ்மிஷன் லைனோட சென்டிங் எண்டுக்கு வந்துருச்சு இந்த x/2 ரிசீவிங் எண்டுக்கு போயிடுச்சு இந்த லைன் வழியா பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது அப்ப நம்ம பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ண போற ரியாக்டன்ஸ் only x ரைட் அப்ப இந்த கேஸ்ல this is called p max 2 இப்போ நீங்க p max 2 கால்குலேட் பண்ணீங்க அப்படினா what will you observe ve divided by only x கேஸ் நம்பர் 1 ல எவ்வளவு வந்தது பிஃபோர் ஃபால்ட் டோட்டல் ரியாக்டன்ஸ் x/2 இப்போ ரியாக்டன்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்ப என்ன இருக்கு ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டேபிள் அதாவது ஸ்டெபிலிட்டி பவர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு கரெக்ட்டா ஃபைன் இது வந்து கேஸ் நம்பர் 2 இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபால்ட் வந்து கிளியர் பண்ண போறோம் இப்போ ஃபால்ட்டை கிளியர் பண்ணும்போது என்ன நடக்கும் ஸ்லோவா இப்போ என்ன நடக்கும் பாருங்க இப்போ கர்வ் வந்து அப்சர்வ் பண்ணுங்க இது வந்து கேஸ் நம்பர் 1 நம்ம பாஸ் பண்ண மேக்ஸिमम பவர் ரைட் சோ கேஸ் நம்பர் 2 டியூரிங் ஃபால்ட் எலக்ட்ரிக்கல் பவர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ரைட் சோ ஐ கேன் சே மெக்கானிக்கல் பவர் ரைட் மெக்கானிக்கல் பவர் அப்படிங்கிறது ஜெனரேட்டர் டெலிவரி பண்ண பவர் இப்போ இங்க ஃபால்ட் ஆனதால வெளியில நமக்கு டெலிவரி பண்ற எலக்ட்ரிக்கல் பவர் வேல்யூ வந்து என்ன இருக்கு நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் இல்லையா மெக்கானிக்கல் பவர் வந்து சடனா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அது ஃபிக்ஸடா தான் இருக்கும் ஆனா ஆல்டர்னேட்டிவ் டெலிவரி பண்ற பவர்ல இங்க ஃபால்ட் ஆனதால இந்த லைன் ஃபால்ட் ஆயிட்டதால p ஓட வேல்யூ வந்து இப்ப ரெடியூஸ் ஆயிருக்கு கரெக்ட்டா அப்ப எலக்ட்ரிக்கல் பவர் வந்து கம்மி ஆயிடுச்சு பட் மெக்கானிக்கல் பவர் அப்படியே தான் இருக்கு மெக்கானிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் பவரோட அதிகமா இருக்கு at the same time d del by dt இப்போ பாருங்க கேஸ் நம்பர் 1 d del by dt ல ஒமேகா r மைனஸ் ஒமேகா s ன்னு இருக்கா கேஸ் நம்பர் 2 ல இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமா அப்படினு கேட்டா கண்டிப்பா சேஞ்சஸ் வரும் ஃபர்ஸ்ட் கேஸ் மெக்கானிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் பவரோட இங்க அதிகமா இருக்கு அதனால என்ன நடக்கும் அப்படினு கேட்டிங்கனா மெக்கானிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் பவரோட அதிகமாச்சு அப்படினா இந்த டோட்டல் பவர் நம்ம ஆக்சிலரேட்டட் பவர் அப்படினு சொல்லுவோம் p இது வந்து pm pe தானே சோ pm pe இனிஷியல் ஸ்டெடி ஸ்டேட்ல வேல்யூ 0 பட் இப்போ என்ன இருக்கா pm greater than pe அப்படினா that is not equal to 0 வேல்யூ பாசிட்டிவ்ல வருமா நெகட்டிவ்ல வருமா since pm is greater than pe அப்ப வேல்யூ வந்து பாசிட்டிவ்
So PA பாசிட்டிவ் அப்படினா மெஷின் என்ன ஆகும் ஆக்ஸலரேட் ஆகும் ஏன் PM minus PE is not equal to 0 செகண்ட் கேஸ்ல அப்ப d square del by dt square greater than 0 ஆகுது அதான் வந்து acceleration so d square del by dt square greater than 0 அப்ப மெஷின் என்ன ஆகும் அப்படினா accelerate ஆகும் இது அப்படியே கர்ல் அப்சர்வ் பண்ணுங்க that is very interesting phenomenon கேஸ் நம்பர் 1 ல நம்ம டெலிவரி பண்ண மேக்ஸिमम பவர் இது கேஸ் நம்பர் 2 ல ஒரு லைன் ஃபால்ட் ஆயிடுறதால இதுல மட்டும் தான் நம்ம பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்ப செகண்ட் கேஸ்ல பவரோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் clear அப்ப டிக்ரீஸ் ஆயிட்டு அப்படினா நம்ம பவர் வந்து எப்படி டிஃபைன் பண்ண முடியும் ரைட் சோ இப்போ இந்த லைன் வழியா தான் நம்ம வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் ரைட் சோ இப்போ கேஸ் நம்பர் 2 ல இந்த கேஸ்ல இப்போ என்ன நடக்கும் அப்படினா இனிஷியலா பவர் வந்து see let me take like this இது வந்து நம்மளோட ஷாஃப்ட் பவர் எடுத்துக்கலாம் ஆர் மெக்கானிக்கல் பவர் கேஸ் நம்பர் 1 சிஸ்டம் ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்ப என்ன இருக்குன்னா மெக்கானிக்கல் பவரும் இனிஷியலா ஆல்டர்னேட்டிவ் டெலிவரி பண்ண எலக்ட்ரிக்கல் பவரும் ஈக்குவல் ரைட் சோ திஸ் இஸ் தி கர்வ் இந்த கர்வ் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கு இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் கரெக்ட்டா மேக்ஸिमम மெக்கானிக்கல் பவரும் எலக்ட்ரிக்கலா ஆல்டர்னேட்டிவ் டெலிவரி பண்ற பவரும் ஈக்குவல் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படினா மெஷின்ல வந்து ஒரு ஃபால்ட் வருது இப்போ அந்த ஃபால்ட் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படினா சடனா யார் வந்து ரெடியூஸ் ஆறா இந்த ஃபால்ட்டால எலக்ட்ரிக்கல் பவர் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்ப எலக்ட்ரிக்கல் பவர் நியூ வேல்யூக்கு வந்துரும் சடனா ரைட் சம் நியூ வேல்யூக்கு வரும் ஆனா கம்ப்ளீட்டா ஜீரோ ஆகாது ஏன் அப்படினா கம்ப்ளீட்டா ரெண்டு லைனுமே டேமேஜ் ஆயிடுச்சுனா டோட்டல் பவர் ஜீரோ ஆனா இங்க ஒரு லைன் தான் டேமேஜ் ஆயிருக்கு சோ ஸ்டில் we can derive some power சோ அந்த பவர் தான் செகண்ட் ஈக்குவேஷன் ரைட் சோ இப்போ சடனா ரெடியூஸ் ஆயிடுச்சு இது நியூ எலக்ட்ரிக்கல் பவர் ஆனா மெக்கானிக்கல் பவர் இங்க இருக்கு ரைட் see there அப்ப மெக்கானிக்கல் பவர் இங்க இருக்கு ஆனா எலக்ட்ரிக்கல் பவர் நியூ that is PE2 வந்து இங்க இருக்கு so PM greater than PE2 அப்ப என்ன வரும் மெஷின் started accelerating இது நியூ வேல்யூ that is initial value இப்போ மெஷின் என்ன ஆயிடுனா accelerate ஆகுது அப்படினா டெல்லோட வேல்யூ வந்து keep on increasing ரைட் இப்போ டெல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு அப்படினா மெஷினோட ரோட்டார் ஸ்பீட் என்ன ஆகும் ஆல்ரெடி இனிஷியலா ஒமேகா r minus ஒமேகா s ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க இப்போ மெஷின் வந்து ஆக்ஸலரேட் ஆச்சு அப்படினா ஆல்ரெடி மெஷின் வந்து ஒரு 1000 rpm ல ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ ஆக்ஸலரேட் ஆச்சு என்ன வரும் 1000 rpm ல இருந்து ஒரு 1200 இல்ல 1300 போகும் ஆனா மெஷின் எவ்வளவு ரன் ஆகும் 1000 rpm ல தான் ரன் ஆகும் ஆனா இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு திஸ் acceleration ஒமேகா r also will increase அப்போ ஒமேகா r இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படினா d del by dt will become greater than 0 கரெக்ட்டா that is second case ரைட் அப்போ சின்க்ரோனஸ் மெஷினோட ரோட்டார் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது சோ d del by dt வந்து greater than 0 ஆயிடுச்சு ஃபைன் இப்போ இது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு நீங்க என்ன பண்ணனும் சடனா இந்த ஃபால்ட் நடந்த உடனே ரிலே வந்து இந்த சிக்னல் ஃபால்ட் அப்நார்மல் கண்டிஷன் சென்ஸ் பண்ணி சர்க்யூட் பிரேக்கருக்கு பாஸ் பண்ணும் இப்போ சர்க்யூட் பிரேக்கர் என்ன நடக்கும்னா ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு பர்టిక్యులர் டைம் ரைட் ஒரு டெல் கிரிட்டிக்கல் கிளியரிங் என்ன எடுத்துக்கலாம் ரைட் சோ இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஃபால்ட் வந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி விட்டுரும் ரைட் சோ ஃபால்ட் கிளியர் பண்ணது அப்படினா மீனிங் என்ன அப்படினா இந்த ஜோனை கம்ப்ளீட்டா வந்து நம்ம சர்க்யூட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும் அப்ப என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட பவர் ஹேண்ட்லிங் கெபாசிட்டி லைட்டா வந்து இம்ப்ரூவ் ஆகும் ரைட் சோ லைட்டா இம்ப்ரூவ் ஆகும் அப்படினா அதை எடுத்துக்கலாம்னா சப்போஸ் ஒரு நியூ வேல்யூ இருக்குன்னு வெச்சுக்கோங்க சம்திங் somewhere here ரைட் வந்திருக்கு அப்படினா இப்போ என்ன ஆகும் அப்படினா இதுக்கு என்ன இருக்கு இனிஷியலா எலக்ட்ரிக்கல் பவர் ஓல்ட் வேல்யூ இங்க வந்தது அதுக்கு அப்புறம் மெஷின் வந்து இப்போ ஆக்ஸலரேட் ஆகும் மறுபடியும் அப்ப எலக்ட்ரிக்கல் பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது கரெக்ட்டா ஒரு டெல் சிஆர் வரும்போது ரைட் கிரிட்டிக்கல் கிளியரிங் எங்க பாயிண்ட் ரீச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சர்க்யூட் பிரேக்கர் ஆபரேட் ஆகி இந்த ஃபால்ட்டி செஷனை ஐசோலேட் பண்ணுது அப்ப என்ன ஆகும் அப்படினா இந்த எலக்ட்ரிக்கல் பவர் நியூ கர்வ்க்கு ஷிஃப்ட் ஆகும் நியூ கர்வ் அப்படினா டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஃபால்ட் இருக்கும்போது இதான் நம்ம டெலிவரி பண்ற பவர் இந்த ஃபால்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா நம்மளால வந்து கொஞ்சம் அதிகமான பவர் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்ற கேஸ் வருது அப்படினா டிரான்ஸ்மிஷன் லைன் அந்த நியூ பாயிண்ட்க்கு ஷிஃப்ட் ஆகும் இத வந்து ஆஃப்டர் ஃபால்ட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன் டெலிவரி பண்ண போற எலக்ட்ரிக்கல் பவர் ரைட் நவ மை क्वेश्चन இஸ் கேஸ் நம்பர் 1 ல நாம என்ன பார்த்தோம் மெக்கானிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் பவர் ஈக்குவலா இருந்தது கேஸ் நம்பர் 2 ல நாம என்ன பார்த்தோம் எலக்ட்ரிக்கல் பவர் மெக்கானிக்கல் பவரோட கம்மி ஆயிடுச்சு அப்ப மெஷின் வந்து ஆக்ஸலரேட் ஆயிட்டே இருந்தது சோ கரெக்ட்டா சர்க்யூட் பிரேக்கர் ஃபால்ட்டை கிளியர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படினா ஒரு சர்டைன் பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணோம் ஃபால்ட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நியூ கர்வ் இப்போ நம்மளால எவ்வளவு எலக்ட்ரிக்கல் பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியுமோ அந்த கர்வுக்கு லைன் பவர் வந்து ஷிஃப்ட் ஆகுது இப்போ ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் சி இங்க என்ன இருக்கு இது நியூ எலக்ட்ரிக்கல் பவர் PE3 ஆனா மெக்கானிக்கல் பவர் என்னது ஆல்டர்னேட்டிவ் டெலிவரி பண்ற மெக்கானிக்கல் பவர் ஃபிக்ஸ்ட் அது சேஞ்ச் ஆகாது இப்போ பாருங்க எலக்ட்ரிக்கல் பவர் மெக்கானிக்கல் பவரோட அதிகமா இருக்கு ஃபால்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப மெஷின் என்ன ஆகும் இட் இஸ் ஸ்டார்ட்டட் டீஆக்ஸலரேட்டிங் why sir so case number 3 after fault னா ஃபால்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெஷின்ல என்ன நடக்கும் அப்படினா the value of d square del by dt square that is m into is going to be less than 0 why it is less than 0 why because actually நமக்கு என்ன வந்திருக்கு மெக்கானிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் பவரோட கம்மியா இருக்கு ரைட் அப்ப p ஓட வேல்யூ வந்து less than 0 similarly d del by dt ஓட வேல்யூ என்ன இருக்கும் less than 0 இருக்கும் why it is going to be less than 0 why because rotor speed initially எவ்வளவு இருந்தது ஒரு 1000 rpm ல இருந்தது ஆனா இப்போ எவ்வளவு இருக்கு ஒரு 1200 rpm க்கு போயிருக்கு ரைட் இப்போ என்ன இருக்குன்னா ஸ்லோவா டிக்ரீஸ் ஆகி less than 0 க்கு போக போகுது ரைட் how it is possible let me show you actually வந்து என்ன நடக்கும் அப்படினா
ஆக்சிலரேட்டட் பவர் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்ப மெஷின் என்னன்னா திரும்ப வந்து டீஆக்சிலரேட் ஆகும் டெல்லோட வேல்யூ வந்து திரும்ப இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அதாவது என்னன்னா சிஸ்டம்ல வந்து டெல்லோட வேல்யூ வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் சிஸ்டம்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா அதான் வந்து டெல் மேக்ஸ் அது வரைக்கும் என்ன ஆகும்னா திரும்ப மெஷின் வந்து டீஆக்சிலரேட் ஆகும் டீஆக்சிலரேட் ஆயிட்டு கரெக்ட்டா வந்து எப்போ வந்து மெக்கானிக்கல் பவரும் எலக்ட்ரிக்கல் பவரும் ஈக்குவலா வருது இதான் வந்து மெக்கானிக்கல் பவர் சோ இப்போ மெஷின் வந்து டீஆக்சிலரேட் ஆகுது அப்ப திரும்ப வந்து பவர் வந்து ரெடியூஸ் ஆகுது எலக்ட்ரிக்கல் பவர் நார்மல் ஸ்டேட்டுக்கு வருது அப்ப டீஆக்சிலரேட் ஆகும்போது ரோட்டாரோட ஸ்பீட் வந்து ஆல்ரெடி ரொம்ப அதிகமா இருந்தது இல்லையா ஏன் அப்படினா இனிஷியலா ஸ்டெடி ஸ்டேட்ல இருந்தது அதுக்கு அப்புறம் செகண்ட் கேஸ்ல ஆக்சிலரேட் ஆயிட்டு ரோட்டாரோட ஸ்பீட் வந்து நார்மல் ஸ்பீடோட அதிகமாயிடுச்சு திரும்பவும் இப்ப டீஆக்சிலரேட் ஆக போகுது சோ இப்போ வந்து ஸ்லோவா ரெடியூஸ் ஆகுது ஆல்மோஸ்ட் less than 0 க்கு போகாது பட் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்விங்கிங்ல அது less than 0 க்கு போகும் ரைட் அட் எக்ஸ்பைன் அதுக்கு அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்துரும் இப்போ என்ன ஆகும் அப்படினா திரும்பவும் ரோட்டாரோட ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸ்லோவா டிக்ரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் 1000 அப்புறம் 1200 இப்போ மெஷின் திரும்பவும் டீஆக்சிலரேட் ஆகுது அப்ப ஸ்பீட் திரும்பவும் டிக்ரீஸ் ஆயிட்டே வந்து மறுபடியும் அதே ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு வந்துரும் அப்போ ஒமேகா ஒமேகா இஸ் ஈக்குவல் அகைன் சிஸ்டம் வந்து ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்ணிடும் தேர்ட் கேஸ் ஆனா இது வந்து என்ன நடக்கும்னா நான் ஏன் இங்க less than 0 போறேன் அப்படினா எவ்வளவு ஆபரேஷன் முடிஞ்சது பட் இந்த கேஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும் ஆக்சிலரேட்டிங் டீஆக்சிலரேட்டிங் திரும்ப ஆக்சிலரேட்டிங் டீஆக்சிலரேட்டிங் ஏன் வந்து இது கண்டினியூஸா நடக்கும் அப்படினா இப்போ நம்ம வந்து வேகமா ஓடிட்டு இருக்கோம் ரைட் ஒரு 1000 rpm ல வந்து ஒரு வண்டி வந்து வேகமா போயிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க சடனா உங்களால ஸ்டாப் பண்ண முடியுமா ஒரு பாயிண்ட்ல நிக்காது கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு தான் நிக்கும் அப்ப என்ன ஆகும்னா அது எக்ஸாக்ட்டா அந்த பார்டர் வந்து கிராஸ் பண்ணும்போது இந்த பார்டர் வந்து கிராஸ் பண்ணும்போது இங்கேயே ஸ்டாப் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா ஆகாது கொஞ்ச நேரம் திரும்ப என்ன ஆயிடும்னா டீஆக்சிலரேட் ஆகும் திரும்ப அதுக்கு அப்புறம் ஆக்சிலரேட் ஆகும் திரும்ப டீஆக்சிலரேட் ஆகும் இந்த சைக்கிள் அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஸ்லோவா செட்டில் டவுன் ஆகும் அதுதான் நம்ம பீக் ஓவர் ஷூட்ல வேவ் ஃபார்ம் இப்படி போட்டுருப்போம் ரைட் அதுக்கு அப்புறம் செட்டில் டு ஸ்டெடி ஸ்டேட் ஆனா இதுல மேஜர் எஃபெக்ட் வந்து எதுல அப்படினா ஃபர்ஸ்ட் கேஸ்ல தான் கிரேட் சேஞ்சஸ் ரைட் அதனால ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம இது பத்திரமா ப்ரோசீட் பண்ணிப்போம் தட்ஸ் ஆல் திஸ் இஸ் கால்ட் ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியன் இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா மெஷின் வந்து ஆக்சிலரேட் ஆச்சு இல்லையா கேஸ் நம்பர் 1 இதான் வந்து மெஷின் வந்து ஆக்சிலரேட் ஆன ஏரியா கரெக்ட்டா அதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் மெஷின் வந்து டீஆக்சிலரேட் ஆயிருக்கு சோ இந்த மெஷின் வந்து டீஆக்சிலரேட் ஆன ஏரியாவும் ரைட் சோ திஸ் இஸ் டீஆக்சிலரேஷன் ஏரியா சோ இது வந்து மெஷின் வந்து ஆக்சிலரேட் ஆன ஏரியா ரைட் சோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா தட் இஸ் கால்ட் ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியன் ரைட் கண்டிப்பா ஈக்குவலா தான் வருவாங்க நம்ம ஈக்குவலா தான் கொண்டு வரணும் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா we are calculating the value of critical flaring angle right so that is how we are bringing the value of critical flaring angle right so for case number 1 system வந்து என்னது before fault case number 2 during fault case number 3 after fault so case number 1 ல என்ன system steady state தான் இருக்கும் that is initial angle during fault ல மெஷின் வந்து ஆக்சிலரேட் ஆகுது after clearing the fault திரும்ப என்ன ஆகும் மெஷின் வந்து டீஆக்சிலரேட் ஆயிட்டு திரும்ப ஆல்மோஸ்ட் சிஸ்டம் என்ன ஆகும் ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்ணும் ரைட் அப்ப ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்ணும்போது என்ன ஆகும்னா திரும்பவும் மெக்கானிக்கல் பவரும் எலக்ட்ரிக்கல் பவரும் ஈக்குவல் ஆயிடும் ரைட் அப்ப கேஸ் நம்பர் 3 இந்த கேஸ்ல டெல் வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் that is we are trying to calculate maximum value of del அதாவது maximum value அப்படினா எங்க இருக்கு maximum value இந்த பாயிண்ட் ஃபால்ட் கிளியர் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது இல்லையா that is maximum value அப்ப இந்த கேஸ்ல நமக்கு என்ன வரும்னா மறுபடியும் மெக்கானிக்கல் பவர் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் 3 க்கு ஈக்குவலா இருக்கும் that is PE3 அப்படினா Pmax 3 into sin del வேல்யூ எவ்வளவு மேக்ஸிமம் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல தான் திரும்ப என்ன இருக்குன்னா சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு ரைட் சோ இங்க இருந்து if you are calculating the value of del max that is going to be again sin inverse of mechanical power divided by Pmax 3 clear that's all இப்போ நம்ம ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியா அப்ளை பண்ணி ஈஸியா வந்து பவரை கால்குலேட் பண்ணிடலாம் that is one step let us see almost over right anyway உங்களோட எக்ஸாம்க்கு நீங்க லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும் இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதால நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரைட் சோ கேஸ் நம்பர் 1 ரைட் ஃபால்ட் நடக்கும்போது நம்ம மெஷின்ல என்ன நடந்தது அப்படினா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பவர் மெக்கானிக்கல் பவரோட என்னாச்சு அதிகமா சாரி மெக்கானிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் பவரோட அதிகமா இருந்தது ரைட் சோ நம்ம கேஸ் நம்பர் 1 ல பார்த்தோம் இல்லையா இங்க மெக்கானிக்கல் பவர் சாரி திஸ் இஸ் எலக்ட்ரிக்கல் பவர் ரைட் சோ கேஸ் நம்பர் 1 ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா மெக்கானிக்கல் பவர் இஸ் கிரேட்டர் than எலக்ட்ரிக்கல் பவர் ரைட் சோ அப்ப இத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா மெக்கானிக்கல் பவர் மைனஸ் Pmax 1 into sin del that is Pmax 1 into sin del into d del that is machine accelerating area நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா சோ இனிஷியலா என்ன இருக்குன்னா மெக்கானிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் பவரோட அதிகமா இருக்கும் ரைட் இப்போ ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியன் நான் அப்ளை பண்ணோம் இல்லையா ஆக்ஸலரேஷன் பவர் that is integral of pa into d del இங்க pa அப்படிங்கிறது pm minus pe இங்க pe அப்படிங்கிறது Pmax into sin del case number 1 mechanical power electrical power அதிகமா இருக்கும் in that case we are taking pm minus pe right so அதான் இங்க எடுத்துக்கங்க right that should be equal to integral of second case machine deaccelerate ஆகுது அப்ப என்ன ஆகும் electrical power will be greater than mechanical power so அப்ப இது எப்படி எழுதலாம்னா case number 2 that is Pmax 3 right so that is இங்க நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது so that is mechanical power right so
So this is P max 2. So here I am going to consider P max 3 into sin del max minus mechanical power into d del. இப்போ இந்த ரெண்டு ஏரியாவும் ஈக்குவல், ரைட்? நான் ஏன் 2 போட்டிருக்கேன், ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கேஸ் நம்பர் 1ல என்ன பார்த்தோம், இது ஸ்டெடி ஸ்டேட் பவர். கேஸ் நம்பர் 2, ரைட்? ஃபால்ட் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நியூ பவர், ரைட்? ஸோ நியூ பவர் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் PE2, ரைட்? நாட் PE1, அதாவது டியூரிங் ஃபால்ட்ல. அதுக்கப்புறம் ஃபால்ட் நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் பவர் வந்து என்ன வந்தது, PE3, அதாவது P max 3, ரைட்? அதனால நம்ம யாரை கன்சிடர் பண்ணுவோம்னா டியூரிங் ஃபால்ட், ஆஃப்டர் ஃபால்ட், P max 2, P max 3, அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. கேஸ் நம்பர் 1, இனிஷியலா நம்ம எங்க இருந்து எங்க போனோம், del to del cr, அதுக்கப்புறம் del cr to del max. So del, that is delங்கிறது del naught to del cr போகும்போது இனிஷியல் machine is accelerated. del cr வந்து del max போகும்போது machine என்ன ஆகும், deaccelerate ஆகும். So ரெண்டு ஏரியாவும் ஈக்குவல். லிமிட் வந்து என்ன ஆகும், initially we are going from del naught to del cr. Next we are going from del cr to del max. So இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரெடியூஸ் பண்ணுங்க. ரெடியூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படினா you will get the value for critical clearing angle, right? So directly the formula memorize பண்ணிக்கோங்க, that is very important. So the value of critical clearing angle is going to be cos inverse of, I am writing it directly, P max 3 into you will get cos del max minus P max 2 into cos del naught plus shaft power or mechanical power. You can keep whatever you want, right? So P max, that is into del max minus del naught whole divided by P max 3 minus P max 2. So இதை நீங்க இன்டகிரேட் பண்ணி ரெடியூஸ் பண்ணீங்க அப்படினா that is what we are going to get. Similarly critical clearing time, right? அந்த வேல்யூ வந்து என்ன வரும் அப்படினா 2m divided by mechanical power or shaft power into del cr minus del naught in the power 1 by 2, right? So இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தான் உங்க மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். So இப்போ கேஸ் நம்பர் 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஃபால்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனோட மிடில்ல வந்தத பார்த்தோம், கரெக்ட்டா? எக்ஸாக்ட்டா மிடில்ல வந்தது. அதனால என்ன வந்துச்சுனா டியூரிங் ஃபால்ட்லயே நம்ம லைன் வழியா பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம். சப்போஸ் இதே வந்து ஃபால்ட் வந்து கரெக்ட்டா அந்த நியர் பஸ்லயே நடந்துருக்குன்னு வெச்சுக்கோங்க. பஸ்லயே நடந்தது அப்படினா லைன் வந்து இப்படியே ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அப்ப அந்த கேஸ்ல வந்து P max 2 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது டியூரிங் ஃபால்ட்ல நம்ம டெலிவரி பண்ற பவர், ரைட்? சோ அப்ப வந்து கரெக்ட்டா பஸ்லயே வந்து ஃபால்ட் வந்திருந்தது அப்படி क्वेश्चनல கொடுத்திருந்தாங்கன்னா P max 2 ஓட வேல்யூ வந்து 0. சோ அப்ப டைரக்ட்டா இங்க P max 2 க்கு 0 போட்டு நீங்க ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணீங்கன்னா you get the value of critical clearing angle, right? So இந்த critical clearing time அப்படிங்கிறது யார் இருக்கு அப்படினா when we are facing the fault nearer the bus. அந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படினா P max 2 வந்து 0 ஆகும். சோ எப்பப்பலாம் வந்து during the faultல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பவர் 0 ஆகுதோ அப்பப்பலாம் நீங்க இந்த ஃபார்முலாவை டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? சப்போஸ் பவர் வந்து நம்ம ஃபால்ட் நடக்கும்போது இந்த லைன் வழியா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு, ரைட்? இப்போ நம்ம கேஸ்ல என்ன பார்த்தோம், மிடில் ஆஃப் தி பஸ்ல தான் வந்து ஃபால்ட் நடந்தது. அப்ப டிரான்ஸ்மிஷன் லைன் வழியா பவர் போச்சு. அந்த கேஸ்ல வந்து டைரக்ட்டா கிரிட்டிக்கல் கிளியரிங் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண முடியாது. we are going with trial and error. அது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. so you have to keep these two things in your mind, right? only மெஷினோட அதாவது டிரான்ஸ்மிஷன் லைனோட மிடில்ல ஃபால்ட் வந்துச்சுனா this is the formula. இதே வந்து பஸ்லயோ இல்ல கரெக்ட்டா நியரர், ரைட்? நியரர் பஸ்ல வந்து ஃபால்ட் வந்துச்சு அப்படினா P max to 0 போட்டு நீங்க பதிலா ப்ரோசீட் பண்ணீங்கன்னா you can calculate the value of critical clearing angle and critical clearing time. so this is all about transient analysis, right? so இப்போ வந்து நம்ம transient analysis ல steady state analysis ல யூசுவலா சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத கேட்பாங்க. சோ அத வந்து நம்ம எப்படி யூசுவலா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படினா நம்ம டிரான்ஸ்மிஷன் ஜெனரேட்டர் இருக்கு இல்லையா, ஜெனரேட்டர் வந்து ஃப்ளைவீல் வந்து யூஸ் பண்ணி ஜெனரேட்டரோட டர்பைனை டிசைன் பண்ணும்போது ஃப்ளைவீல் யூஸ் பண்ணி இந்த ஃபால்ட் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் மெக்கானிக்கல் பவர் காம்பன்சேட் பண்ணுவாங்க. அப்புறம் டேம்பர் வைண்டிங் யூஸ் பண்ணி இத நம்ம சரி பண்ணலாம். அப்புறம் மெஷினோட ஸ்டீம் பிரஷர் ஃபால்ட் நடக்கும்போது ஸ்டீமோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணி இந்த ஃபால்ட் வந்து நம்ம சடனா வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். டிரான்சியன்ட்ல நடக்கிற ஃபால்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக, ரைட்? அதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங் கொடுப்பாங்க, ரைட்? தட் இஸ் ஒன் மோர் எஃபெக்டிவ் மெத்தட். அதுக்கு அப்புறம் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து 1 போல் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 3 போல் சர்க்யூட் பிரேக்கர் அப்படினு சொல்லுவோம். அதுல வந்து 3 போல் சர்க்யூட் பிரேக்கர் அப்படினா என்னன்னா 3 டிரான்ஸ்மிஷன் லைன்ல 3 சர்க்யூட் பிரேக்கர் இருக்கும். சோ 3 போல் சர்க்யூட் பிரேக்கர்னா ஃபால்ட் நடக்கும்போது 3 சர்க்யூட் பிரேக்கரும் 3 லைனையும் வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். அது வந்து 3 போல் சர்க்யூட் பிரேக்கர். நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா 1 போல் சர்க்யூட் பிரேக்கர். எந்த லைன் ஃபால்ட் ஆகுதோ அந்த லைனை மட்டும் ஐசோலேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க ரெண்டு லைன் வழியா நம்ம பவர் வந்து கண்டினியூட்டி கொடுக்கலாம். சோ அப்ப என்ன பண்ணிப்போம்னா 1 போல் சர்க்யூட் பிரேக்கரை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். that is how we are effectively improving when your system is getting affected by transient fault. so that is all about transient analysis.